நேர்மையான வளர்ப்பு. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு கணவன் கிடையாது, ஒரே ஒரு பையன்தான். ஆனால் அவங்க ரொம்ப நேர்மையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரொம்ப கண்டிப்போடையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. அவனும் நல்ல நல்ல பையனாக வளர்ந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்து ஊரில் தான் அவனுக்கு +2 இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தான். போகிறப்ப வழியில் பெரிய பெரிய மாந்தோட்டம்லாம் இருக்கும். நண்பனோட போகும்போது அவன் ரொம்ப அம்மாவுடைய வளர்ப்புனால எதுவுமே அமைதியாக போயிட்டு அமைதியாக இருவான். கூட ஒரு நாள் அந்த மாம்பழம் நிறைய மாம்பழம் பழத்தில் நண்பன் சொல்லுவான், ஏய் நிறைய மாம்பழம் பழத்தில் கிடக்குறா, இட்டு பறிப்பா வேண்டாம். வேண்டாம்ப்பா, தோட்டக்காரர் இருப்பாரு, பார்த்தா நம்மளை இருப்பாருன்னு. அவர் அங்கே நிற்கிறாடா, நம்ம இங்கே பறிக்கிறான்னு. எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு நாள் நினச்சா மாம்பழம் கீழே விழுந்து கிடக்கும். ஒன்று அப்போ சரி, நம்ம கடலை பார்த்து கூட எடுத்து போக வேண்டாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து அம்மாட்ட வந்து கொடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, ஏதுடா அப்படிம்பாங்க. அவங்க தான் இல்லைம்மா, மாந்தோட்டத்தோடய வந்தோமில்ல, அப்போ மாம்பழம் கடந்துமானோன்னா அப்போ எடுத்து வரப்போ இந்த தோட்டக்காரர் பார்த்துருவார். அதான் சின்ன பையன் எட்டு போகிறான்ட்டு விட்டுட்டாரு. வீட்டில் வந்து அம்மா என்ன சொல்லுவா, ஆமாம் இன்னைக்கு கீழே கிடந்து எட்டு வந்த, நாளைக்கு அதே ஆசை நாளைக்கு வரத்தை வந்து பறிச்சுட்டு இல்லை, இப்போ என்ன தைரியம் உனக்கு, நீ அடுத்தவங்களுடைய ஜாமான் தூக்கிட்டு வந்து நினைக்க சொல்லிட்டு சொல்லுவா. ஒரு கரம்படுத்து படம் அரைஞ்சு முழங்காலே அரைஞ்சிடுவான். அவன் துடிச்சு போயிடுவான். அப்புறம் அவன் தோட்டக்காரன் இழுத்து வருவான். ஐயா இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் மாம்பழத்தை எடுத்து வந்தோம்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தோன்னா, அம்மா அது விழுந்த பழம் தான்மா, நான் தாம்மா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு வந்து அவன்கிட்ட சொல்கிறான், என்கிட்ட மாதிரி நான் சொன்னேன், நீ காதலே வாங்கலம்மா, நான் சொன்னம்மா விழுந்த பழத்தான் எட்டு வந்தேன், தோட்டக்கார தெரியுமான்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும்ப்பா, யார் ஜாமானுக்கும் மாற்றக்கூடாதுப்பா, நமக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது கிடைக்கும்னு சொன்னோன்னா, அது ரொம்ப நேர்மையான நல்லா படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் எந்த வேற தப்போ ஊழலோ பணமோ லஞ்சமோ வாங்காமல் சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி. அவர் யாருன்னா ஐஏஎஸ் சகாயன்னு சொல்கிற ஒரு அதிகாரி தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதை இது. அப்படி ஒவ்வொருவருமே நேர்மையாக இருந்தால் இந்தியா எங்கேயோ போயிருக்கும். ஊழல் மிக்க நாடாவோ அரசியல்வாதிகளோ எந்த பிரச்சனையும் எந்த அதிகாரி படித்த அதிகாரிகளுடைய மதிப்பு தெரியாமல் அரசியல்வாதிகளோட தப்புகளை காட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை சொல்கிறேன். இதோட ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துடைய வாழ்க்கை சின்ன சம்பவம்.